இந்த வீடியோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் டுட்டோரியல் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம 1 கிளிக்கில் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துறீங்களா? ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது உங்களோட ஃபீட்பேக்கை கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை பேஞ்சு பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படி நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்த பிக்கு எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே யூஸ் பண்ணுறதை கிளிக் போயிட்டு மேலே டன்றதை கிளிக் பண்ணாக்க இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க மொபைலில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபண்ட் எப்படி நம்ம ஐட் மோஷனில் இன்வெர்ட் பண்ணுற நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் டெஸ்ட்டே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 15 ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் எந்த ஃபைல் இருக்கோ ஜஸ்ட் அங்கே போயிட்டு அது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்னு கொடுத்தாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஐட் மோஷன் ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து 15 நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ரீஷீட் லிங்க் ஒர்க் ஆகலைனாக்க நம்ம இன்ஸ்டாம் பேஜில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலைனாக்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் வந்து பண்ணாக்க நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நாம் இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாமா? ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இதில் இப்படி தான் வந்து பார்த்தினாக்கா ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு இந்த கார்பரேஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு அனிமி பிக் இருக்கா? ஸோ இந்த பிக்கு பதிலாக தான் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த அனிமி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கூட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பிரச்சனைங்க கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் உங்கள் வரலாலே. ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு வரலால் மூவ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்க பேக் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த சைஸில் வேணுமோ கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ பிக்கு ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பிக்கு கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். வீடியோ வந்து பண்ண உங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணாக்க கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபைனலி மேலே சோ பட்டனை கிளிக் போயிட்டு கிளிக் சோ பண்ணாக்க இந்த வீடியோ எக்ஸ்பெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.